பள்ளிப்பாளையம் தாய் சங்கத்துடைய தலைவர் அனுபவ ஜோதிடர் கே சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் இந்த கூட்டத்தை இவ்வளவு தூரம் சிரத்தி எடுத்து ஜோடர்கள் அனைவரையும் கூட்டி இந்த சிறப்பான 123வது ஆண்டு விழாவா இந்த நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவருடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி அவர் மென்மேலும் இந்த கலையை உலக நாடுகள் பூராமே பார்க்கின்ற அளவுக்கு சிறப்பான முறையில் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் குடும்பம், அவருடைய தொண்டு இந்த ஜோட உலகத்துக்கு தேவை 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 என்று கூறி அவர் இன்று போல் என்றும் வாழ்க, நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியச்சராகேதுவே நமோ நமக. ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் நாம் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் தித்துப்படி பண்ண பிறந்திருக்கோம் என்பது இதன் கருத்து. பூர்வ புண்ணியங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் பாவத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது 5ஆம் பாவம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் அத்தனை சமாச்சாரங்கள் அடங்கியிருக்குது. அதாவது 5ஆம் பாவத்தை கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபிசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே அந்த 5ஆம் பாவம். 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அவனுக்கு பூர்வ புண்ணியம் வளர்த்துருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பஞ்சமாதிபதிங்கிற பூர்வ புண்ணியாதிபதி, அந்த பூர்வ புண்ணியத்துக்கு புண்ணியமான இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அவர் செஞ்ச பாக்கியமப்பா, அவர் சௌரியமாக இருக்கார் அப்படிமா. அந்த பாக்கியம்ங்கிற இடம் 9ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது 5ஆம் இடம், லக்கணங்கிறது அஸ்திவாரம். இந்த லக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லக்கண புள்ளி. ஒவ்வொரு மனிதன் பிறப்பில் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு லக்கணம் 2 மணி நேரம் நடந்தால் அந்த 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். அந்த 120 நிமிஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி, ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். அந்த 30 டிகிரிக்கு முன்னாங்கு 12, 120 நிமிஷம். அதில் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைகள் மாறி மாறி பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த லக்கண புள்ளியில் அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிறத மெயினாக கவனிக்கணும். அப்புறம் லக்கணாதிபதி போய் எந்த வீட்டில் அமர்ந்தார், அவரை யார் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு மனிதன் ஒரு லக்கணம் மிதுன லக்கணம்னா எடுத்துக்கலாம். இப்போ லக்கணாதிபதியை புதன குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. நன்னும் லக்கணாதிபதியை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணழகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும். கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வேலை வேலை செய்யான். இவன் தான் கை நீட்டி சம்பளம் கொடுக்கணும், அவன் கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான். அதனால் லக்கணங்கிறது ஒரு பலமாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு கீழே அஸ்திவாரம் எவ்வளோ பலமாக போடுறோமோ, லக்கண புள்ளி, லக்கணாதிபதி நின்ற புள்ளி, அந்த லக்கணாதிபதி யார் வீட்டில் போய் நின்னாரு, யார் பார்க்குறாரு, அந்த வீடு சுபஸ்தானமான ஒரு சுபர் வீடா பாவர் வீடா, அது எந்த இடம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் முதல்ல ஒரு ஜாத கையில் எடுத்தோன்னே கவனிக்கணும். அதுதான் புலிப்பாணி மகான் 300 பாடலில் ஒரு பாடல் கடைசியாக 300வது பாடல் எழுதியிருக்கார். காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அப்படி ஊழ்வனையும் எடுத்து செப்புன்னு சொன்னார். இதெல்லாம் தெரியாமல் தான் பலவாறு சக்கரம் போட்டி பணம் பறிக்கும் வெத்தியது பாரிலேதாங்க மாதிரி பலவாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க ஜோட துறையில். இந்த பாலா நிக்கரக சாரணே சூசைந்தி மணீசன தாரதம் எஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. ஜோதிடர்கள்
கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிதிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள். ஆனால் சரியான ஜோதிடன் கரெக்டான ஜாதகம் டைம் கரெக்டாக கணிச்சு எழுதி சொன்ன சொல் மாறவே மாறாது, கரெக்டாக நடந்தே தீரும். அது கணிதம் ஜோதிடனுக்கு பலமே. கணிதம் முதல்ல முக்கியம். இப்போ நம்ம ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்கிறோம், ராசிக்கு அடுத்தது அம்சத்தை பார்க்குறோம். அது மாதிரி கட்டங்கள் மொத்தம் 60 கட்டங்கள் இருக்குது சஷ்டி அம்சம் வரைக்கும். ஆனால் எல்லாரும் இந்த சஷ்டி அம்சம் வரைக்கும் 60 கட்டங்களை பார்க்கறதில்ல. இந்த ராசி கட்டம் மாதிரி அம்ச கட்டம், திரேகானம், பாவகம் அப்படின்னு மட்டும் நிறுத்திடுறோம். சப்தாம்சம், அப்புறம் துவாதசாம்சம், இப்படியெல்லாம் வர்றோம், சதுர்விம்சாம்சம். ஆனால் 60 கட்டங்கள் இருக்குது ராசி கட்டம் மாதிரி. 60 கட்டங்களுக்கும் கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. அதே மாதிரி அஷ்டவர்க்கத்துக்கும் பலன் உண்டு. ஜோதிடத்தை உள்ளே நுழையிற போது எத்தனை மணிக்கு உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எந்த மணி நிமிஷத்தில் உள்ளே நுழையிறாங்க. நம்மகிட்ட ஒரு ஃபோன் போட்டு ஒருத்தர் ஆன்லைனில் ஜாதகம் கேட்கணும்னு கேட்குறாங்க. அப்போ மணி நிமிஷத்தை குறித்து என்ன ஓரையில் பேசுனாங்க, அதுக்கு அந்தர ஓரை என்ன, அடுத்து என்ன முக்குண வேலையில் பேசுனாங்க, என்ன கௌரியில் பேசுகிறாங்க. கௌரியில் அந்த கௌரியில் எல்லாம் ஒன்று இருக்குது, சுகம், சோரம், அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அதில் எதில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இவங்க பேசும் பொழுது அப்போ என்ன லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்குது, லக்கண கால் என்ன புள்ளி, நவாம்ச லக்கணம் என்ன, அப்போ என்ன நட்சத்திரம், என்ன திதி, யோகம், கரணம், இதெல்லாம் கவனிச்சா அதனுடைய திரிகோணத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அதுதான் சரியான ஜாதகம். இதை துல்லியமாக கவனிக்கணும் ஜாதகம் சொல்கிற போது, மிக மிக முக்கியம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த பூர்வபுண்ணிய ஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்தை எந்த மனிதனுக்கு கிரகங்கள் கெடாமல் வலுத்து நல்ல நிலையில் இருக்குதோ, 1 5 9 கூடிய இடம், 1 4 7 10, 1 4 7 10ங்கிறது கேந்திரம், அது மகாலட்சுமியினுடைய அம்சம். 1 5 9 மகாவிஷ்ணுடைய அம்சம். மகாலட்சுமி மகாவிஷ்ணு மார்பிளையே இடம் கொடுத்தார். யாருக்கு? மகாலட்சுமிக்கு. அதனால தான் பாக்கெட் இங்கே வச்சுருக்கோம், பணம் இங்கே வச்சுருக்கணும். அதே மாதிரி ஆண்பாதி பெண்பாதியா எங்கெங்கேயோ அலைஞ்சு அம்மா சரிபாதி இடம் கிடைச்ச இடம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்தார்களானால் அவங்கள போய் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிட்டுவாங்கன்னு சொன்னால் ஒன்று சேர்ந்துருவாங்க. திருக்குறள் வள்ளுவனும் வாசியும் சத்தியவான் சாவித்திரியும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி திருக்குறள் புக் அடித்து ஒரு குறளை எடுத்து படிச்சுட்டு தினம் தலைவாணிக்கடியில் வச்சாங்கன்னாவே அந்த கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க. இது மாதிரி நிறையான விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஜாதக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது 1 5 9 கூடையவர்கள் கெடாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவன் பிறந்த நாள் முதல் ஆயுள் காலம் முடிவு வரைக்கும் நல்ல அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு வாழ்கிறான். அதுக்கு என்ன காரணம்? போன ஜென்மத்தில் நிறையான புண்ணியங்கள் செஞ்சுருப்பான். அது இந்த ஜென்மத்தில் நல்ல வசதி வாய்ப்பு, காரு, பங்களா, தொழில், பணியாட்கள், வேலையாட்கள் எல்லாம் சிறப்போடு வாழ்கிறதுக்கு காரணம் போன செஞ்சதில் செஞ்ச புண்ணியம்தான். சரி, இந்த ஜென்மத்தில் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சிரமமாகவே இருக்குது. அவங்க இந்த திருப்பணி, இந்த கோயில் திருப்பணின்னு சொல்லி கோயிலை கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, கோயில் திருப்பணியெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு நாளுக்கு நாள் அவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும், உறுதியாக குறையும். இறைவனுடைய திருவடி உதவுற மாதிரி யாரும் உதவ முடியாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்கிறாங்களா, அடின்னா அது திருவடி. திருவடிங்கிறது என்னன்னா, அதாவது செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் நெஞ்சம், மா மயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வேலையும் வெற்பும், அவன் கால்பட்டழிந்தது என் தலைமையில என் கையெழுத்து அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரத்தில். அப்போ முருகனுடைய பாதம் தான் நமக்கு லப்பர். இந்த முருக கடவுள் தான் இந்த ஜோடத்தினுடைய தர்மகர்த்தா, திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி. அதனால் இந்த ஜாதகத்தை நாம் கவனித்து பலன் சொல்லுகின்ற பொழுது எந்த திசை புத்தியும் மெயினாக கவனிக்கணும். பிறக்கும்போது என்ன திசையில் பிறந்தார்கள், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்பதை மிகுந்த கவனத்துடன் பார்க்க வேண்டும். நட்சத்திரம் ரோகிணி அப்படின்னா சந்திரன் உச்சமாயிருவார். சரி, இதே பூசம், பூசத்தில் யார் பிறந்தாங்க? குரு பகவான் பிறந்தார். சரி, மிருகசத்தில் யார் பிறந்தாங்க? சந்திர பகவான் பிறந்தார். சரி, மகத்தில் யார் பிறந்தாங்க? சுக்கிர பகவான் பிறந்தார். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிறவி எடுத்திருக்குது. அவங்களுக்கு மனைவிமார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. இப்போ சூரியனுடைய மகன் தான் சனி பகவான், சனியினுடைய குழந்தை மாந்தி குளிகை 2 பேர் இருக்காங்க.
இப்பெல்லாம் அந்த மாதிரி யமகண்டங்கிறது யாருன்னா குரு பகவானுடைய குழந்தை தான் யமகண்டன். இப்போ இந்த யமகண்டம் இந்த ராகு காலமில் எப்போ வேலை செய்யும்? உடப்பட்ட நட்சத்திரம் நடக்கிற போது தான் வேலை செய்யும். முழு நட்சத்திரம் நடக்குதில்ல, சதாசிவ நட்சத்திரம் முழு நட்சத்திரம் 1 2 3 4 பாதம் இருக்குதில்ல, அப்போ அந்த ராகு கால யமகண்டம் வேலை செய்யாது. இது வேண்டிய பேத்துக்கு தெரியாது. தெரிய வேண்டிய ஒரு அம்சங்களை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், தெரிஞ்சது சொல்கிறோம். அதாவது உலகத்தை ஆளும் கிரகம் சூரியன், செவ்வாய், குரு. மேசம், சிம்மம், தனுசு 3 நெருப்பு ராசி. யாகுண்டத்தில் வந்து நீங்கள் எத்தனை கோடி பொருள் போட்டாலும் அத்தனையும் அப்படி பஸ்பம் பண்ணிவிடும். திருநீர் மாதிரி பண்ணிடுறதில்ல, எல்லாம் யாகுண்டத்தில் எத்தனை பொருள் போட்டாலும் அந்த 3 ராசி நெருப்பு ராசி. அதனால தான் உலகத்தை ஆளும் கோள்கள் சூரியன், செவ்வாய், குரு. செவ்வாய் மேசம், சிம்மம் சூரியன், தனுசு குரு. இவங்க 3 பேர் தான். இந்த 3 கிரகம் தான் 3 கூட்டு கிரகங்களாகி 9 கிரகங்களாக இருக்குது. இந்த 3 கிரகத்தினுடைய தன்மையை நன்கு உணர்ந்து அந்த 3 கூட்டு கிரகத்தினுடைய சம்பந்தத்தை வச்சு பேசினா ஜோடம் ஒரு காலம் தவறாகாது. இந்த ஜோட சாஸ்திரத்தில் ஒரு பொருத்தம் பார்க்கின்றதுக்கு வர்றாங்க. பொருத்தம் நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு 10% தான். எல்லாம் நட்சத்திரத்தை பொறுத்தல எங்கள் அசுவணிக்கு திருவாதிரை ஒத்து வருமா? அது ஆண் குதிரை. இப்போ ஆண் நாய் அப்படின்னு நீலமலை திருடம் படத்தில் குதிரை நாய் வச்சு தான் படம் எடுத்திருப்பாங்க சிறப்பாக. அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறது 10%. கிரக வாரியாக பார்த்து பலன் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோடனே பொருத்தம் நல்லாவே இருக்குது. 2 ஜாதகத்துக்கு பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் 2க்கும் நல்லா இருக்குது. சரி, பொண்ணு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு. சனி திசை ராகு பற்றி நடக்குது. அப்போ கல்யாணம் பண்ணலாமா? 7ஆம் இடம் கணவன் டிக்கெட் வாங்கிடுவார் பொண்ணா. 6லையும் 8லையும் நின்று திசா புத்தி நடத்துகிற போது 10 பொருத்தம் அங்கே வேலை செய்யாது. 6லையும் 12லையும் நின்று திசா புத்தி நடத்துகிற போது அந்த 10 பொருத்தம் அங்கே வேலை செய்யாது. இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். பொருத்தம் பார்க்கின்ற பொழுது என்ன திசை என்ன புத்தி, கணவனுக்கு என்ன திசை என்ன புத்தி மாப்பிள்ளைக்கு நடக்குது, பொண்ணுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குங்கிறத மெயினாக கவனிக்கணும். அந்த திசா புத்தியில் ஒரு நூல் ஏமாந்தாலும் பின்னாடி வாழ்க்கை சிறப்பு வராது. திசா புத்தியை மெயினாக கவனிக்கணும். அதே மாதிரி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த 9 கிரகங்களுக்கு இந்த 9 கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நீர் ராசி, நிலராசி, காற்று ராசி, தீ ராசி, இப்படி ராசிகளை 12 பிரிக்கிறாங்க. மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி, மிதனம், துலாம், கும்பம் காற்று ராசி. அதாவது மிதனம், துலாம், கும்பம் காற்று ராசி, மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி, கடகம், விருச்சகம், மீனம் நீர் ராசி. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் அது மண் ராசி. இந்த நீர் ராசி பையனை மாப்பிளைய நிலராசி பொண்ணுக்கு இணைக்கணும். ஒரு நிலத்தை சுத்தம் பண்ணி ஏர் உழுது விதை விதைச்சா நீர் பாய்ச்சினா அது விவசாயம் வெள்ளாமல் நல்லா விளையும். காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையங்காலும் தானோ மிச்சம் அப்படின்னு பாடுறாங்கல்ல. ஆனால் காடு விளையட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே அப்படின்னா இந்த கடகராசிங்கிறது நீர் ராசின்னு சொன்னோம், விருச்சக ராசிங்கிறது நீர் ராசின்னு சொன்னோம், மீனம் நீர் ராசின்னு சொன்னோம். இந்த 3 ராசி எப்படி பிரிக்கணும்? கடகம் கடல், கடல் ராசி கடகம். அதே வந்து விருச்சகம் குளங்கிணறு குட்டை, இதெல்லாம் விருச்சகம். இது வந்து அந்த காலத்தில் கிணத்துக்கு கேணின்னு சொல்லுவாங்க, கிணறுன்னு சொல்ல மாட்டாங்க, கேணின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை கிணத்துல விழுந்து தவறிடுச்சு, இவங்க அப்பா கிணத்துல விழுந்துட்டா இவங்க அம்மா மாசமாக இருக்கிற போது கோவத்தில் போய் உள்ள விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த விருச்சக ராசிக்கு அங்கே சம்பந்தம் வரும். அங்கே சந்திரன் நீச்சம், நீர் கிரகம் சந்திரன் சுக்கிரன். அதனால மீனம் காவேரி ஆறு. இதை ராசிகளை 3ஆ பிரிக்கணும். ஜோதிடம் சொல்ற போது இது கடல் போன்றது சாஸ்திரம். ஜோதிடம் சொல்றவனுக்கு இந்த ஆவி இருக்கிற வரைக்கும், இந்த உயிர் உள்ள வரைக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது, நான்கிற அகந்த இருக்கக்கூடாது. தெரிஞ்ச வித்தையை உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த மனது யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு ஜோதிடம் சொல்லும் பொழுது சொல்ற வாக்கு அப்படியே பலிக்கும். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி அந்த நீர் ராசி பையனை நிலராசி பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டா அவங்க உடல் ரீதியில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க.
சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், நீர்காரகன். அதனால ராசி ஏப்பா அந்த பொண்ணு வந்த ராசி பரவாயில்ல, அந்த கைராசி முகராசி வந்தாலே மகராசி அப்படிங்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த நீர் ராசி பையனுக்கு நிலராசி பொண்ணை கட்டி வச்சா நல்லா இருக்குங்கிறது கருத்து. அதே பையன் நிலராசியாக இருந்து பிள்ளை நீர் ராசியாக இருந்தாலும் கட்டலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி நெருப்பு ராசி பையனுக்கு காற்று ராசி பொண்ணை கட்டணும், காற்று ராசி பையனுக்கு நெருப்பு ராசி பிள்ளையை கட்டலாம். இது எப்படி? ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது, 10 குடிசை இருக்குது, மடார்னு தீ பிடிச்சின்னு தீயணைப்பு வண்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வண்டி வரதுக்குள்ள இன்னும் 10 வீடு தீ பிடிச்சி எரிஞ்சு, காற்று நல்லா விசுன்னு அடிச்சுன்னு வச்சுக்கா, தீ நல்லா அனல் விட்டு நல்லா இன்னும் எரியும். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் உடம்பு ரீதியில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க. நெருப்பு ராசியும் காற்று ராசி இணைக்கணும். இதையெல்லாம் ஜோட சாஸ்திரத்தில் யாருமே எடுத்து பொருத்தத்தில் பேசுறதில்லை. இதை நல்லா கவனித்து பொருத்தம் பார்க்கணும். அப்போ ஒரு இதே இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நெருப்பு ராசிக்கு காற்று ராசி இணைக்கணும், காற்று ராசிக்கு நெருப்பு ராசி இணைக்கணும், பிள்ளையும் மாப்பிள்ளைன்ட்டோம். நிலராசிக்கு நீர் ராசி இணைக்கணும், நீர் ராசிக்கு நிலராசி, இந்த நீர் ராசிக்கு நிலராசி இணைக்கணும்னு சொல்லிட்டேன் மாற்றி மாற்றி கரெக்டாக. ஆனால் இதே மாறி இணைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நெருப்பு ராசி பிள்ளை ஒரு நீர் ராசி பையனுக்கு வச்சா உப்பு, அதாவது என்ன தீ எரியிறது அமைஞ்சு போயிடும். அவங்க உடல் ரீதியில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. இது தானாக ஒரு பக்கம் போகும், இது தானாக ஒரு பக்கம் போகும் வாழ்க்கை. இதை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது துல்லியமாக கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, லக்கணம் அப்படிங்கிறது அஸ்திவாரம். இப்போ 5, 9 ராசி இணைக்கலாம். அது ரணரணி யோகம், ராஜாராணி யோகம் சொல்கிறான். பஞ்சாங்கத்தில் 5ஆம் ராசி அதமம், 2ஆம் ராசி அதமம், 8ஆம் ராசி கூடாது அப்படின்னு போட்டிருக்குது பஞ்சாங்கத்தில். பஞ்சாங்கம் குழந்தை பிறந்தா கணிக்க பார்க்கறதுக்கு, பொருத்தத்துக்குன்னு சில நூல் இருக்குது. சாதக சந்திரி, காலவதனம், பிஎஸ் ஐயர் எழுதின விவாக விஞ்ஞானம், இந்த மாதிரி முக்கியமான நூல்கள் எல்லாம் சில ஆதாரங்கள் இருக்கு. பெண் ராசியாக இருந்து ஆண் ராசியாக இருந்தால் இரட்டித்த ராசி 2வது ராசி இணைக்கலாம். அதே 5வது ராசி மேசம், மேசத்துக்கு சிம்மத்தை 5வது ராசி இணைக்கலாம் பையன் பொண்ணு. கடக ராசிக்கு விருச்சிக ராசி 5வது ராசி இணைக்கலாம். இது விதிவிலக்கு, இது நூலில் கொடுத்துருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியாது. சரி, 8வது ராசி எந்த ராசி இணைக்கிறது? 8வது ராசி கூடாது தானே போட்டிருக்கான். மேச ராசிக்கு விருச்சிக ராசி இணைக்கலாம், துலா ராசிக்கு ரிஷப ராசி இணைக்கலாம். சரி, இதையெல்லாம் சொல்கிறீங்களா? அப்புறம் அந்த நேர் ராசிக்கு நெருப்பு ராசி, நெருப்பு ராசி காற்று ராசி, நீர் ராசிக்கு நில ராசி, இது விதிவிலக்கில் கொடுத்துருக்குது. இதை லக்கணத்திலையும் பார்க்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லை, இது ராசிங்கிறத வச்சு நம்ம இவ்வளோ தூரம் விளக்கம் சொன்னோம். மேற்படி நட்சத்திர பொருத்தம்னா என்ன? அது தினப்பொருத்தம்னு பேர். தினம்னா என்ன? நட்சத்திரத்தை என்றது அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிம், திருவாதிரை, புனபூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தராஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், ஜதயம், பூரட்டாதி. உத்திராடத்தினுடைய கடைசி 4ஆம் பாதமும் திருவோணத்தினுடைய 1ஆம் பாதம் வர்ற இடத்துல அபிசித்து நட்சத்திரம்னு 28வது நட்சத்திரம் இருக்குது. அதில் இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது 2, 4, 6, 8, 9 இப்படிலாம் வந்தால் தாராபலன் இருக்குதுன்னு அர்த்தம். அது நட்சத்திர பொருத்தம் இருக்குது. அதுக்கு பேர் தினப்பொருத்தம். தினப்பொருத்தம்னா கணவன் மனைவியினுடைய, இந்த கணவன் மனைவியினுடைய ஒரு அதாவது தினப்பொருத்தங்கிறது கணவன் மனைவியினுடைய உடல் ஆயுள் ஆரோக்கிய விருத்தின்னு அர்த்தம். இது தினப்பொருத்தம் இருந்தால் அது நடக்கும். இந்த தினப்பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. சரி, கணப்பொருத்தம். கணனா என்ன? குணாதிசயங்கள் தான் கணம். சரி, இவர் அண்ணன் இருக்காரு, அண்ணன் பேர் என்னங்கண்ணா? உங்கள் பேர் கருணாகரன். சரி, ரைட். கருணாகரன் அண்ணன் வீட்டில் வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னே இன்னைக்கு எம்ஜிஆர் படம் போட்டுது உரிமைக்குரல், இன்னைக்கு நான் அதுக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவார் மனைவிட்டு போய் சொல்லி. நானும் அதாங்க நினச்சேன், 2 பேரும் ஒட்டுக்கா போகலான்னு உடனே புறப்பட்டுருவாங்க சினிமாவுக்கு. அந்த மனசு தான் அந்த கணம்ங்கிறது குணம். இந்த குணம் 2 பேத்தினுடைய குணம் ஒரே குணமாக இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு கருத்து. இந்த கணங்கிறது தேவகணம், மனுஷகணம், ராசசகணம், இப்படி பிரிக்கிறான். சரி, மனுஷகணம் 9 நட்சத்திரம், தேவகணம் 9 நட்சத்திரம், ராசகணம் 9 நட்சத்திரம். சரி, இதுக்கு என்ன? தேவகணம் பார்த்தா புரிஞ்சுக்கும், மனுஷகணம் சொன்னால் புரிஞ்சுக்கும், ராசகணம் அடித்தா தான் புரிஞ்சுக்கும். எல்லாத்துக்கும் கணத்துங்களில் நம்ம பொருத்தம் பார்க்குற போது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்ப்பதில்லை, நடக்கின்ற திசா புத்தி
என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று பார்த்து அதுக்கு பொருத்தம் பார்க்கணும். அதில் நீங்கள் பூர்ணசில் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சுது, சூரிய திசை முடிஞ்சுது, சந்திர திசை நடக்குது, புரியுதுங்களா? இப்படி ஒரு திசைகள் மாறி வர்ற போது அந்த திசாநாதன் என்ன நட்சத்திரம் இருக்காரு அந்த பொண்ணுக்கு, இந்த மாப்பிள்ளைக்கு என்ன திசாநாதன் நடக்கிறாரு, அந்த 2 நட்சத்திரத்துக்கு 2க்கு புத்திக்கும் பொருத்தம் பார்க்கணும். அதில் ஏமாந்தோம்னா மாட்டிக்கும். அதுதான் துல்லியமாக கவனிக்கணும். இந்த ரஜ்ஜு பொருத்தம்பம் மாங்கல்ய கயிறு பொருத்தம்னு சொல்றது. சிரசு, கழுத்து, வயிறு, தொடை, பாதம் இப்படி பிரிக்கிறாங்க. ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க. 2 சிரசில் வந்தால் புருஷன் மரணம், 2 கழுத்தில் வந்தால் பெண் மரணம், 2 வயிற்றில் வந்தால் புத்திர தோஷம், 2 தொடையில் வந்தால் திரைவி நாசம், 2 பாதத்தில் வந்தால் பிரயாணத்தில் தீங்கு அப்படின்னு போட்டிருப்பான். இந்த ரஜ்ஜு பொருத்தமெல்லாம் எங்கே வேலை செய்யும்னா, ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால் ரஜ்ஜு, கணம், வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். இது சாதக சந்திரிகள் இருக்குது. இதெல்லாம் நூல் ஆதாரத்தோட தான் பேசுவோம், எது பேசினாலும். இதெல்லாம் அங்கே ரஜ்ஜு பொருத்தம் அங்கே வேலை செய்யாது. நீங்கள் ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜுன்னு ஒரு முறை இருக்குது. அந்த காலத்தில் தறி ஓட்டுற போது 1, 3, 1 மணி, 2, 4, 1 மணின்னு அந்த இலையை பாய்ச்சுவாங்க. இப்போல்லாம் கம்பம் நிறையா வந்துருச்சு, இந்த ரகம் எக்ஸ்போர்ட் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு பாய்ச்சுற போது ஒரு இலை தப்பாக பாய்ச்சுன்னா ஒன்று இலை மேலே வரும், இல்லை அடி படந்துக்கிட்டு போகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜுனா என்னென்னா, குரு நட்சத்திரம் அது வயிற்றில் வரும் கயிறு, சூரிய நட்சத்திரம் அது வயிற்றில் வரும். ஒரு பெண்ணு சூரிய நட்சத்திரமாகவும் பையன் ஒரு குரு நட்சத்திரமாக இருந்தால் 2 வயிற்றில் வருது, புத்திர தோஷம் சொன்னாலும் ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜு தான் இணைக்கலாம். 2 தொடக்கயிறு. தொடக்கயிறுனா எது? பரணிபுரம் பூராடம், இது தொடக்கயிறு. இன்னும் இந்த மாதிரி பரணிபுரம் பூராடத்துக்கு இந்த தொடரச்சில் வரக்கூடிய நட்சத்திரங்களை 2 ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதே அனுசம், பூச அனுசம், உத்திரட்டாதிலாம் தொடக்கயிறு தான் வரும். அந்த 2 நட்சத்திரங்கள் ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜு இருந்தால் அதை இணைக்கலாம். அதே மாதிரி பாதக்கயிறுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குது. அது மாதிரி ஜாதக ரீதியில் நம்ம பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி ஜாதகத்தில் ஒரு ஜாதகன் புத்திரபாக்கியம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது மெயினாக கவனிக்கணும். இப்போ நம்ம 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலஜம், ஜச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சொல்கிறான். இப்போ உங்களை கேட்குற போது இந்த கருணாகர அண்ணனுக்கு எத்தனை குழந்தைன்னு தான் கேட்பாங்க. உனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏப்பா உனக்கு எத்தனை பையன் பிள்ளைன்னு கேட்பாங்க. சரி, எத்தனை பேர குழந்தை இருக்குன்னு தான் கேட்பாங்க. அதுதான் பெரிய சொத்து. அந்த 5ஆம் இடம் முதல் மேசத்துக்கு 5ஆம் இடம் சூரியன், அதுதான் முதல் குழந்தை. அடுத்த குழந்தை அதுக்கு 3ஆம் இடம் துலாம், அது சுக்கிரன் 2வது குழந்தை. அதுக்கடுத்து தனுசு, அது குரு, அது 3வது குழந்தை. அதுக்கடுத்து கும்பம் சனி, அது 4வது குழந்தை. அதுக்கடுத்த இடம் மேசம், அது 5வது குழந்தை. இந்த கிரகங்கள்லாம் கெடாமல் இருந்தால் வரிசையாக அவங்களுக்கு வருஷ குழந்தையாக கூட பிறக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 3 வருஷம் கழித்து மறுக்க ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அது 2மே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க, அப்புறம் குடும்ப ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, எந்த குடும்ப ஆப்ரேஷன் பண்ணாங்க? இதுக்கெல்லாம் சில விதிவிலக்கல் இருக்குது. அதாவது ஒரு மனிதனுக்கு யோகமான குழந்தை கிடைக்கும்னா தாய் தந்தை எப்படி இணையணும்னு ஒரு கருத்து இருக்குது. அது தர்மசாஸ்திரங்கள் நூலில் ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு ராணியை போய் அடையணும்னா அது குறிப்பிட்ட நாளில் தான் அவர் போய் அங்கே சேர முடியும். மீதி நாளில் அந்த புறத்தில் இருக்கிற அலைகளோடு தான் சந்தோஷமாக இருக்கணும். அப்படியெல்லாம் சப்த ரிசைகள் வகுத்து வச்ச நூல் தான் தர்மசாஸ்திரம். அதில் கொடுத்துருக்கிற விளக்கமெல்லாம் அந்தி சந்தி நினைச்ச நேரத்தில் கண்ணன் மணியோட தாம்பத்திய உறவுகள் வைத்து பிறக்கிற குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்கறதில்ல. காரணம் அதனுடைய நேரங்காலம் கருத்தரிச்ச அமைப்பு. அதனால் அதுக்கெல்லாம் நூல்களில் கொடுத்துருக்கிறது சரியான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஜாதகம் பார்க்கின்ற இந்த அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற புதுமண தம்பதிகள் வரக்கூடிய காலத்தில் நாங்கள் வரவங்களுக்கு அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். இது ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் அல்ல. சிலது சொல்லலாம், சிலது பச்சையாக பேச முடியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு யோகமான குழந்தைகள் கிடைக்கும். இது ஒரு வீடு கால் போடுறோம். இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு ஒரு வீட்டில் உச்சமடைவார். அப்போது சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆட்சியோ உச்சமோ இருக்கிற போது வீடு கால் போட்டு அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுனா அந்த வீட்டில் நாட்டினுடைய ஒரு அரசன் பிறப்பான்.
அந்த மாதிரி நாள் எப்போ கிடைக்கும்? 12 வருஷத்துக்கு ஒரு கதை கிடைக்கும். பொல்லாத ராசி மாதம், பொருந்தாத நாட்கள் வாரம், சொல்லாத வெள்ளிப்பாடு தியாட்சியம், ராகு காலம், வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோடல் கேடே என்றார்னா. இந்த வாஸ்துங்கிறது ஒன்று எந்திரிக்கிற போது அந்த நட்சத்திரம், அந்த நேத்திரம்னா 2 கண்ணுள்ள நாள், ஜீவன்னா உயிருள்ள நாள். அதே மாதிரி நட்சத்திரம், அதுக்கு அவங்களுடைய அந்த இடம் யார் பேரில் கரை இருக்குது, அவங்களுக்கு உண்டான தாராபலம் சந்திரபலம், அவங்க லக்கணத்துக்கு 6 8 12 லக்கணம் இல்லாமல், அவங்க ராசிக்கு 6 8 12 ராசி இல்லாமல், அதெல்லாம் தாராபலம் சந்திரபலனோட பார்த்து நாள் பார்த்து குறித்து 12 மாதங்களிலே 4 மாதம் தான் வீடு கால் போடுறதுக்கு சிறப்பான மாதம். அந்த 4 மாதம் என்னென்ன மாதம் அப்படின்னு வச்சு பார்க்குற போது வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். மீதி 8 மாதம் கால் போடக்கூடாது, வீடு கட்டுறதுக்கு கால் போடக்கூடாது. ஒரு சிலர் நாங்கள் தையில் கால் போடுறேன்னு போடுவாங்க. கிரணம் வீசும் கிளர்க்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாளி கட்டிடில் மரணமே தரும் அக்கினி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. தை மாதம் கால் போட்டாலும் அந்த வீடு அவனுக்கு சொந்தம் இல்லை, அடுத்தவனுக்கு வித்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி எல்லாம் கணக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஒரு வீடு கால் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்த முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல இடத்த பூரா க்ளீனாக சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பசுமாடு கண்ணுக்குட்டி, பால் கறக்கிற பசுமாடு கண்ணுக்குட்டி கொண்டாந்து அந்த இடத்துல கட்டணும். கட்டி அதுக்கு தட்டெல்லாம் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி போட்டு நீஸ்தினிலாம் வச்சு முந்தம்பழம் அகத்திக்கரையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் அது சாப்பிட்டு முடித்து தண்ணி நீஸ்தினிலாம் குடிச்சிட்டு அந்த இடத்துல சாணம் போட்டு அந்த கோமையை நீர் வாத்துதுன்னா அந்த பூமி தோஷம் நீங்கிடும். இதை செய்யாமல் கால் போடக்கூடாது. இது மட்டும் இல்லை, அந்த இடத்த 30 முக்கோடி தேவர்களும் முனிவர் ரிஷிகளும் எல்லா தெய்வங்களும் கோமாதா நந்தினி தேவி பசுமாட்டில் தான் இருக்காங்க, அனைத்து தெய்வங்களும். அதை முதல்ல அதை செய்யணும். அதுக்கு இது சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு பிளாட் போர்டு கட்டுறவங்களுக்கு இதை சொல்லுவோம். ஏக்கரை கணக்கில் 4 கோடி 5 கோடியில் கட்டுறவங்களுக்கு ஏர் விட்டு இல்லை டிராக்டர் விட்டு ஏர் உழுது விதவிச்சு தட்டு ஜிம்மு ஜிம்முன்னு முளைச்சி வந்த மறுபாடு 4-5 பசுமாடு கண்ணுக்குட்டியில் விட்டு மேய சொல்லி அந்த இடத்துல எப்படி தின்னு விட்டு அதை நீர் வாத்து சாணம் போட்டுரும். அப்போ பூமி தோஷம் சுத்தமாக நீங்கள் அதுக்கு மேலே அவங்க கால் போட்டு வீடு கட்டினாங்கன்னா அந்த இடம் அம்பானி வீடு கட்டுற மாதிரி, அப்படியே மகாலட்சுமி வாசம் செய்கிற மாதிரி, அரண்மனை மாதிரி வீடு அமையும். இப்படியெல்லாம் சாஸ்திர நூல் கொடுத்துருக்கு. சரி, நல்ல வீடெல்லாம் அமைகிறதுக்கு என்ன காரணம்? இந்த வீடு மனை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். சந்திரன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய்னா மிருகசீர்ஷம், சித்திர, அவிட்டம். சுக்கிரன்னா பரணி, பூரம், பூராடம். இந்த 9 நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் பிறக்கும் பொழுது 9 கிரகங்கள் பாதசாரத்தில் வருகின்றதோ அப்பொழுது அந்த திசாபுத்தி வருங்காலங்களில் அவங்களுக்கு 5 ரூபா கையில் காசு இல்லைனாலும் சரி சொந்த இடம் கரை பண்ணிடுவாங்க, வீடும் கட்டிடுவாங்க. அந்த நேரம் வர்ற போது அந்த நேரம் நம்மளை 100 பேர் நல்ல மனிதன் சேர்ந்து செய்ய முடியாத நல்ல நேரம் செய்யும். இதை நம்ம நல்லா கவனித்து தெளிவாக சரியான ஜோடர்கிட்ட கேட்டு கால் போடுறது நல்லது. கால் போடும்போது 8 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த லக்கணம் கணிச்சு கால் போடுறோம்ல, ஒரு குழந்தை பிறந்த மாதிரி கணிச்சு கால் போடுற போது 8ஆம் இடமும் 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேணும். அப்படி கால் போட்டால் தான் அந்த கட்டடம் 100 வருஷத்துக்கு நாள் இடியாமல் இருக்கும். இப்போ எத்தனை இடத்துல வீடு கட்டுறாங்க, சீக்கிரமாக இடிச்சு போடுறாங்க. மறுக்கா ரோடு ஐவிசி அவன் கழட்டி விட்டான், இது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடு கால் போடுற வேலையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சாஸ்திரங்கிறது ஒரு கடல் போன்றது. இந்த சாஸ்திரம் கடல் போன்றதுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பூமியினுடைய முக்காவாசி கடல் தண்ணி, காவாசி தான் மக்கள் வாழும் இடம். இந்த கடல் போன்ற சாஸ்திரத்தில் நல்ல முழுசும் கட்டுறவனும் கடலும் முழங்கால் அளவுனா, கடல் கூட முழங்கால் அளவா. இந்த முழங்கால் அளவு கடல் ஒரு பக்கம் இருக்குது தெரியுமா? ராமர் ராமாயணத்தில் ஏகப்பட்ட கொலை பண்ணுறார். அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. ராமர் போய் சிவனை வணங்கினால தான் ராமேஸ்வரன்னு பேர் வந்தது. ராமர் பாதம் பட்டதுனால அங்கே கடல் தண்ணி கிணத்து தண்ணியாட்டவே இருக்கும், அலை அடிக்காது. ஏன்னா இறைவனுடைய திருப்பாதம் பட்டது. அப்புறம் இந்த ராமர் 9 நவக்கிரகங்களையும் வச்சு பூசை பண்ணுவார். அது தேவிப்பட்டினம். ராமேஸ்வரத்துக்கு இந்தாண்ட வந்தால் தேவிப்பட்டினம் இருக்குது. அதில் நவக்கிரகங்கள் இருக்குது. அந்த நவக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல கடல் பார்த்தா கடல் மாதிரி இருக்கும், போய் வச்சா முழங்கால் தான் தண்ணி இருக்கும் அந்த இடம். அதாவது இந்த சாஸ்திரங்கிறது
இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த கலை 64 கலைகளிலே தெய்வீக கலை. இந்த தெய்வீக கலையை கற்றுக்கிறதுக்கு இறையருளும் குருவருளும் திருவருளும் வேணும். ஒழுக்கம், நேர்மை, நியாயம், தர்மம், பிறன்மனை நோக்காமை, ரெண்டாவது அவங்ககிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள், தூய்மையான சிந்தனைகள், தூய எண்ணங்கள். அடுத்தவங்களுக்கு யாருக்குமே நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை கூட அவங்க மனம் புண்படுற அளவுக்கு நாம் நடந்துக்கூடாது. அப்போ அவங்களுக்கு ஜோதிடம் அட்டகாசமாக வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு கிணத்துல தண்ணி எவ்வளோ இருந்தாலும் இறைச்சிருவாங்க. அந்த காலத்திலலாம் பட்டிக்காட்டில் எங்களுக்கெல்லாம் ஏத்தவாரி வச்சு இறப்பாங்க. அப்போல்லாம் நாங்களாம் தண்ணி வச்சுருக்கிறோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு கிணத்துல எவ்வளோ தூரம் தண்ணி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெடிங்காட்டி தண்ணி ஊறிடும். அந்த மாதிரி படிக்க 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 அதாவது மனிதனுக்கு அறிவு தெளிவாயிரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா பேசினா தான் இந்த பேச்சாற்றல் வரும், எழுதினா தான் எழுத்துத்தூரம் நல்லா வரும். படிக்கணும் தினமும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிவரோடு இணங்க வேண்டாம். எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு பாடுவார் நம்ம ஔவையார். ஔவையார் என்ன சாதாரணாலா? வேண்டும்னே பாடுவார் நம்ம வள்ளலார். ஒருமையுடன் எனது திருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும், பெருமை பெருள் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், நிதி வேண்டும் கருணை வேண்டும், நிதி வேண்டும் கருணை வேண்டும், உன்னுடைய திருப்பாதத்தில் நான் வாழ வேண்டும் பாரு. அதாவது மறுபெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும், சண்முகத்துய்யமணி தெய்வமணியேன்னு சொல்லி பாடுவார். அருமையான பாடல். அவரெல்லாம் இந்த 2 கண்ணுக்கு நடுவாண்ட நெற்றிக்கண் ஒன்று திறந்தது அவருக்கு. அவராட்டெல்லாம் இன்றைக்கி அவரை பற்ற வச்ச அடுப்பு தைப்பூசத்தில் இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் மக்களுக்கு அந்த அண்ணா பூரணி தாயார் அண்ணா லட்சுமி இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருக்குது. அவங்கெல்லாம் தெய்வத்தினுடைய பிறவி. அப்படியே ஒளிமயமாக போய் உள்ள இதாகிட்டார், அப்படியே சிவ இதாகிட்டார். அதனால் இந்த ஜோதிடத்தில் சொல்ல வேண்டிய சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா வந்து கேட்குறாங்க. என் மகனுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் கெட்டு இருந்தால் அவங்கள சொந்த தொழில் செய்கிறதுக்கு விடக்கூடாது. கெட்டு இருந்தால்னு என்ன? அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி இதனுடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகன் சொந்த தொழில் செய்யக்கூடாது. செய்தால் பல கோடி ரூபா நட்டாயிரும், கடனாயிரும், வாழ்நாள் முழுக்க கடன் தான் கட்டிட்டு இருக்கணும். சரி, ஒருத்தன் கடன்காரன்னா யார்? ஏன் அவன் கடன்காரன் ஆகிறான்? அதுக்கு என்ன காரணம்? 2 குடைவன் 5 குடைவன் கெட்ட அவன் கடன்காரன் தான். குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவியவியமாரட்டில் திடமலாசேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடன்காரனாவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 குடைவன் 5 குடைவன் 6-8 பணம் தான் அவன் கடன்காரன் தான். அவன் எந்த காலத்திலும் போய் ஒரு பாண்டு பத்தில் கையெழுத்து போட்டு கடை வாங்கக்கூடாது. இதெல்லாம் தெரியாமல் வாங்க வச்சுட்டானா அப்புறம் வாழ்நாள் முழுக்க வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கணும். இதையெல்லாம் சொல்லணும் ஜோசியர். கணிச்சு குழந்தை பிறந்தோன்னு இதெல்லாம் சொல்லணும். சரி, ஒருத்தன் படிக்கிறான், எதுக்குப்பா படிக்கலான்னு கேட்குறாங்க. ஏரோநாட்டிக்கல் இருக்குது, விமானத்துறை, கப்பல் துறை இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் முப்படை இருக்குது. கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு போவான், என்ன துறைக்கு அவன் படிப்பான்னு கேட்குற போது 10ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தால் அவன் படைக்கு தளபதி. முப்படையில் ஒரு படையில் தளபதியாக இருப்பான். 10 குடையின செவ்வாய் பார்த்தேன்னா. இப்போ ஜோசித்துறைன்னா அதில் தலைவராக இருப்பான், நகராட்சின்னா அதில் தலைவராக இருப்பான், இல்லை சேர்மனாக இருப்பான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ ஒரு துறையில் அவங்க வந்து எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் காரணங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் வலுக்கணும், அரசாங்கத்தில் நல்ல நிலையில் இருக்கணும், சூரியன் கெடாமல் இருக்கணும். சூரியன் கெடாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? சொன்ன அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் சூரியன் ஆட்சி உச்சங்களில் இருந்தால், நவாம்சத்தில் வலுத்திருந்தால் அவன் நாட்டே ஆளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு ஏற்படும். சூரியன் கெடாமல் இருக்கணும். அரசாங்க கிரகம் சூரியன் கெடாமல் இருந்ததுன்னா அவனுக்கு அரசியல் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதாவது ஜாதக ரீதியில் ஒரு மனிதனுக்கு
இப்போ கடனை பற்றி சொன்னோம். சரி, இன்னொன்று சொல்கிறேன். லாபம் எங்கிருந்துரா வரும் ஒரு மனுஷனுக்கு? 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபாவதிங்கிற கிரகம் இப்போ லக்கணத்துக்கு லாபாவதி, ஒரு லக்கணம் மிதுன லக்கணம் செவ்வாய் எடுத்துக்கலாம் 11ஆம் இடம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் எது? சனி. சரி, ராசிக்கு 11ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும் இல்லை? 3ஐயும் 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்போ ஓராறும் ஈராரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமையே வாழ்நாளெல்லாம் ஊர் ஏது வீர் ஏது பேரேதுன்னு சொல்லணும். அவனுக்கு லாபக்கோள் போய் 6-8 பண்ணலாம் மறையக்கூடாது. லாபக்கோள் மறைந்திருந்தால் அவனுக்கு செல்வங்கள் சேர்றது கடினம். இது ஒன்றை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கணும். சரி, ஒருத்தன் பணக்காரனாகவே இருக்கிறான், பிறந்ததுலேருந்தே சௌரியமாக இருக்கானியா, அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன், சனி, குரு, ராகு, இந்த 4 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் கூடியிருந்தாலும் பார்த்தாலும் அவன் கோடீஸ்வரன். ஆண்டவனே இறைவனே தடுத்தாலும் நவகிரகங்கள் கொடுத்துரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசான பங்களா, சொகுசான காரு, BMW காருன்னு சொல்கிறோம்ல, அந்த வீடு பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குதுப்பா. 5 பேர் வேலை செய்கிறாங்கப்பா, கூட்டி எல்லாம் தெளித்து துடைச்சி கூட்டுறது, ஜன்னல் துடைக்கிறதுக்கு ஒரு ஆள், அதெல்லாம் போடுறாங்கல்ல. அதுக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் 4 சந்திரன் சுக்கிரன் வலுத்திருக்கும், திக்பலம் பெற்றிருக்கும். 4 கோளொன்று சரமாய் 4 கொற்றவனையக சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். அப்போ 4 லக்னாதிபதி போய் சுககேந்திரம் பெற்று துலா லக்கணமாக இருக்குது. சுக்கிரன் சந்திரன் 4லே இருக்கிறான். நல்ல வீடு, மனை, பூமி, கட்டடம், காம்ப்ளெக்ஸு எல்லாம் வாடகையோட சௌரியமாக இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் கண்டது. 43 வருட அனுபவம், வயது 63. இந்த ஜோடத்துறையில் 1000 ஜோசியரில் ஒன்று செய்து சங்க கூட்டம் நடத்தி தாய் சங்கத்தினுடைய 7 பேரில் ஒருவராக இருக்கிறேன் நான். அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாக்கு எப்படி இருக்கணும்? வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. அதாவது ஒரு மனிதனுக்கு சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானாக தேடி வரும். கொண்டாந்து காலங்காத்தால் மஞ்ச பையில் சாதத்தை போட்டுக்கிட்டு பணத்தை மூட்டை கட்டிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. இப்போ வாய்வை சம்பாதிக்கிற நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறான்? ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, வக்கீல், வாத்தியார், நிலப்புரோக்கர், பொன் புரோக்கர், ஜோதிடர், கிளி சோதிடம், என்னென்ன ஜோசியம், கல்லு ஜோசியம், என்ன வாக்குலேயே அவங்கவுங்களுக்கு என்ன வித்த தெரியுமோ பலவாறு சக்கரம் போட்டி பணம் பறிக்கும் வித்தியது வாரிலே தான். இதெல்லாம் உண்மை. நூலில் எழுதி போயிட்டார் அன்னைக்கே புலிப்பாணி மகான். அவரெல்லாம் இல்லாத போயிட்டார். இப்போ இன்னொன்று சொல்கிறான், பல விதத்தில் காசு பணம் தெரிவிங்க செல்வாக்கெல்லாம் எப்படா சேருதுன்னா, சூரியன் இருக்கும் வீட்டிற்கு 5-9 மதி இருந்தால் பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற சேரப்பா செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு ஆனப்பா அமுடுபயம் இல்லை இல்லை அத்தராத்தில் சத்தங்கப்பன் கூரப்பா குமரனுக்கு 78 ஆண்டில் கூற்றுவான் குறியை குறிப்பாய் சொல்லு. கூற்றுவனார் அப்படின்னா யாரு? யமன். 78 வயசு கழிச்சு தான் அவன் பக்கத்தில் நெருங்க முடியும். சூரியனுக்கு 5-9 வேட்டல் உண்டு கிரகம் உண்டுன்னு என்ன? மண் உண்டு, மனை உண்டு, செல்வம் உண்டு, செல்வாக்கு உண்டு. அவனுக்கு பல விதத்தில் காசு பணம் தெரிவிங்கலாம் சேரும். சரி, சூரியனுக்கு பின்னால சனி இருந்தால் 80 வருஷம் ஆயிலும். சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கிரன் நின்னா 88 வருஷம் ஆயில். நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குருவும் அசரகுவும் அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவிகள் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வெத்து என்று வாழ்வான் இடித்திட்டேன் 8-10 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுமடதா சிசுவுக்கேதான் குடித்திட்டேன் குலவிளக்கு பாலையோகம் குணமாக புலிப்பாணி கூறினேனே. புலிப்பாணினே யாரு? போகருடைய சிசியன்தான் புலிப்பாணி. போகருக்கு யார் குருநாதர்? காளாங்கிநாதர். பழனி போனோம்னா போகர் சமாதிக்கு போய் நின்று நம்ம உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வரணும். போகர் 7000ன்னு ஒரு நூல் இருக்கு. அதில் முருகனுடைய மந்திரம் இருக்குது 7000. போகர் 7000 நூலில் அதை அடுத்த முறை மீட்டிங்கில் வருவோம் அந்த மந்திரங்களை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். மக்களுக்கு உலக நாடுகள் பூராம் இதை பார்த்து கொண்ட தமிழக மக்கள்
அது இல்லாத இந்த ஜோடத்துறையில் இருக்கிற அத்தனை என்னுடைய ஜோட குருமார்கள், சோதனத்தினுடைய அபிமானிகள், எனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், இனிமே புதுசாக வரக்கூடிய நிறையான ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் என் முதற்கண் நன்றியை நல்லாக இன்னும் விரிவான விளக்கங்களோடு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த துறை, இந்த ஜோதிடம் அழியா புகழ் பெற்றது, 64 தெய்வீக கலையானது. ஒரு ஜாதகத்தில் 6 குடையும் 8 குடையும் 12 குடையெல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, எம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு போவான் ஜெயிக்கல. அவனுக்கு திடீர்னு கேரளா லாட்டரி சீட்டில் 50 கோடி ரூபா விழுந்துடும். 25 கோடி ரூபா போச்சுன்னா 25 கோடி ரூபா கையில் கிடைக்கும். அவனுக்கெல்லாம் 6, 8, 12 குடையெல்லாம் ஒன்று சேர்ந்து விபரீத ராஜயோகம் ஆயிரும். அது திடீரென நினைக்க இல்லாத ராஜயோகத்தை இருந்து பெரும் பணக்காரராகி விடுவார்கள். பாயில் படுத்தவும் பாயில் படுக்கிறது இல்லை, குடிசையில் இருந்தவன் குடிசையில் இருக்கிறது இல்லை. பாயில் படுத்தும் ஒரு நாளைக்கு தலைநிலையில் படுப்பான், குடிசையில் இருக்கிறவன் வெள்ளை வீடு கட்டுவான். போனா வராது 2, கூட வருவது 2, போனா வராது 2, கூட வருவது 2, வந்தா போகாது 2, தினம் 2, வாரம் 2, மாசம் 2, வருஷம் 2. இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. போனா வராது 2 என்ன? நம்ம உயிர் போனா வராது, மானம் போனா வராது. அப்போ உயிர் எவ்வளோ மேலானது. மானம்ங்கிறது என்ன? ஒரு கன்னி பொண்ணு இருக்கு, கல்யாணம் ஆகலை, ஒருத்தங்க எடுத்து போடுறான், அது மானம் போனால் வருமானம் இருக்கா? கண்டிப்பாக வராது. போனா வராது 2, உயிரும் மானமும். வந்தா போகாது 2, புகழ் வந்தாலும் போகாது. புகழ்னா என்ன அர்த்தம்? 43 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறான் சந்திரசேகர சோசியரா, அட போப்பா அங்கே போனால் கரெக்டாக இருக்கும், ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பேர் வாங்கிறதுக்கு 43 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் வந்தா போகாது புகழ். ஆனால் அதே மாதிரி ஒரு கொலைகாரன் திடீர்னு ஒரு கொலை பண்ணிடுறான் ஒருத்தனை. அவன் போகிற போது பாரு கொலைகாரன் போகிறான்பான். அவன் பையன் போனால் டே இவங்க அப்பன் கொலைகாரண்டாம்பான். அவன் பேரன் போனால் டே இவங்க பாட்டன் கொலைகாரண்டாம்பான். அது வாழ்நாள் முழுக்க அது பேர் இருக்குமில்ல. வந்தா போகாது 2, புகழ், இன்னொன்று என்ன? பழி. அது வந்தா போகாது, கண்டிப்பாக போகாது. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வெகு நாளாகுங்கிறாங்கல்ல. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறாங்கல்ல. அதனால் அப்புறம் கூட வருவது 2. கூட வருவது 2 எது? நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இவ்வளோ நேரம் காத்தாடி ஓடுதில்ல, இந்த காத்தாடியில் நமக்கு காற்று கிடைக்குது, ஏசி ரூம் போனால் குளிர்ச்சியாக இருக்குது, அதே அடுப்புக்கிட்ட போனால் அடுப்பு கரண்ட் அடுப்பு எரியுது, சூடாகுது. இந்த மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க. அதனால் அந்த மாதிரி போனால் வராது 2, உயிரும் மானமும். வந்தா போகாத 2, புகழும் பழியும். ஆனால் கூட வருவது 2ங்கிறது தினம் காலையில் எந்திரிச்சு பொழுது வரைக்கும் தூங்கி, காலையிலேருந்து பொழுது வரைக்கும் பாடுபட்டு நைட்டு தூங்கி மறுநாள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற வரைக்கும், 6 மணிக்கு எந்திரிச்சு மறுநாள் காலையில் 6 மணிக்கு எந்திரி வைக்கும் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்கிறோமோ அதையெல்லாம் ஒரு பொட்டியில் கரண்ட் யூனிட் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆள் என்னடா பண்ணா இதையெல்லாம் எப்போ வரும்போது கவனிப்பாங்கன்னா, சனி பகவான் வர்றபோது அந்த வேலையை செய்வார். டே இவன் நல்லவன், இவன் நியாயமானவன், நேர்மையானவன், இவனுக்கு இந்த 7.5 சனியில் நன்மை தாண்டா செய்யணும்னு சொல்லுவாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதில் ஒரு மனிதன் முடிந்தளவுக்கு அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அது அவையார் தான் பண்ணார். தினம் அறம் செய்யணும், ஒருத்தருக்காவது ஒரு வேளை சோறு போடு, ஒரு உதவி செய்ய, ஒரு நல்லதை நினை, அந்த குடும்பத்தை வாழ வைய, கெடுக்காத, அவங்களுக்கு குறை பேசாத, துன்பத்தை சொல்லாத, இன்பத்தை பேசு, நல்லதை சொல்லு. அப்படிங்கிறது தான் அது ரொம்ப நல்லது. ஒரு ஜோதிடனாக பிறந்தவங்க இந்த அம்மா அப்பாவுக்கு சோறு போடாதீங்களுக்கு ஜோசியம் சொல்லக்கூடாது. தாயை விட சிறந்த கோயில் உலகத்தில் எதுவும் கிடையாது. நீங்கள் போய் இங்கிருந்து காசியில் போய் கங்கையிலேயே குளிச்சு, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி தாயார், நீங்கள் எத்தனை போய் அந்த 21 தீர்த்தத்தில் ராமேஸ்வரம் போய் தீர்த்தமாடிட்டு வந்தாலும் சரி, தாயை 1 முறை 3 முறை வலம் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம், அது ஆண்கள், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செஞ்சு 1 முறை வணங்கினாலே அது அவ்வளவு புண்ணியம். குடியிருந்த கோயில், தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை எந்த ஒரு மனிதன் தன் தாயும் தந்தையும் தெய்வமாக கருதுகிறானோ அவனுக்கு கோயில் போக வேண்டிய வேலை இல்லை. எந்த உலகத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோடர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வேண்டுகோள், உலக மக்களுக்கும் சொல்ல வேண்டிய வேண்டுகோள், நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, கோயிலே தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தையை கவனியுங்கள், உடன்பிறப்பை கவனியுங்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன், பள்ளிபாளையம், கொங்கு மண்டப அருகில் 43 வருட ஆண்டுகளாக பார்த்துருக்கேன். என்னுடைய நம்பர் 97 501
222 66. அதே 63 821 72 884. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பரில் எப்போ எந்த டைம் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்லும் ஜோசியர்கள் அனைவருக்கும். உலகம் பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஜோதிடத்தை நல்ல முறையில் சொல்லி உலக புகழ் பெற அளவுக்கு வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு அருமையான கருத்துக்களை பேசிய பள்ளிப்படை தாய் சங்கத்துடைய தலைவர் அனுபவ ஜோதிடர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு சனிவாழ்க குருசன் ஐயா பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்.